தினமலரில் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, கண்ணால் டேஷ் போய் காதலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா காண்பதும் போய். ஓகேங்களா? ஸோ அவைத்தலைவர்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சபாநாயகர். ஓகேங்களா? ஸோ அதிமுகவில் வந்து விலகி தேவாக்கியவியல் சேர்ந்தவர், கொடியேற்றக்கூடிய இடம்னா செங்கோட்டையன். டேஷ் அல்லது செத்துமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்துமடி. வேகமாக அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து விரைந்து அப்படிங்கிறத கொண்டாடலாம். ஏன்னா 4 லெட்டர் வேர்டு. மழைக்காலத்தில் விளக்குகளை தேடி வரும் பூச்சின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஈசல். காஞ்சிபுரத்தில் உள்ளது என்னன்னா சங்க மடம். கற்பூரத்தில் வந்து பெல் சவுண்டு, மணி சவுண்டு அப்படின்னா மணிதான். உண்மை அப்படின்னா மெய் சொல்லலாம். இங்கே 3 எழுத்து வார்த்தை. ஸோ இங்கே வந்து என்னென்னு சொல்லலாம்னா நிஜம். மிக வேகமாக ஓடும் இந்த மிருகம் நின்று கொண்டே தூங்க முடியுமா? இது என்னென்னா குதிரை சொல்லலாம். குதிரை வந்து நின்றுக்கிட்டே தூங்கும், குதிரை. ஸோ நம்ம இது வந்து என்னென்னு பார்த்துட்டோம்னா இடமிருந்து வளம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ மேலேருந்து கீழே பார்ப்போம். மண்டே ஓடு 4 எழுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா கபாலம்னு சொல்லலாம். ப்ளீஸ் அப்படின்னா தமிழில் தயவு செய்து. மகிழ்ந்துன்னா நல்ல எல்லாத்துக்கும் தெரியும், கலைந்து கிடக்கும் தலை. 12 வயதினிலே ரஜினி வந்து பதட்டம் தானே சொல்லுவாங்க. முன்னால் இல்லைன்னா பின்னால் தான். வில் 5 எழுத்து வார்த்தை. வில்லுக்கு 5 எழுத்து வார்த்தைன்னா கோதண்டம்னு சொல்லலாம். பழனி எப்படி சொல்லலாம் அப்படின்னா பொதினி மலையில் உள்ளது, இல்லைன்னா திரு ஆவினன்குடி. இங்கே திரு ஆவினன்குடி எழுத இடம் இல்லை. ஸோ ஆவினன்குடி. சூரிய ஒளி பட்டதும் மலரும் பூ. இந்த பூ வந்து குணசித்த நடிகர் வந்துட்டார் அப்படின்னாலே செந்தாமரை சொல்லலாம். இயல்பாகனா கேஷுவல், இல்லைன்னா சகஜமாகன்னு சொல்லலாம். சகஜமாக. சதுரத்தில் வந்து நீளமும் அகலமும் தானே ஒன்று. ஸோ நீளம். இந்தியாவை சேர்ந்த பிரபல ஆங்கில எழுத்தாளர் விக்ரம் சேத். ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர் வந்து நான் எழுதினபடி பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஆன்சர். நீங்களும் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.